ஏதோ காரணமாக யாரை நடத்திருக்கிறார் ஆட்சினார் வென்றப்பார் என்று ஆண்டவரிடத்தில் எச்சரிக்கை என்னுடைய பார்வை படுகிற நேரம் வர வேண்டும் என்று உன்னுடைய சாட்சியை விடுத்து அழைத்திருக்கிற காரணம் என்ன? துரியோதனுடைய அதர்மத்தை அழிக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறேன். அவன் என்னிடம் பொண்ணு கேட்க வந்திருக்கான். 7 லட்சம் கொண்டு எங்க சொத்தா சொத்துமா இந்த உலகமே இந்த உலகத்தையே ரங்கத்தில் அடிக்கிறேன். அவனுக்கு தெரியாது. நான் பெரிய பணக்காரன். அதர்மத்தை அழிக்க வேண்டும். நடுக்கடலிடமாக அந்த ஒரு வட்டப்பாறை எப்படி தெரியுமா? எப்படி ஆமை போல் இருக்க வேண்டும். அப்படியே வானம் போல். ஆமா தூக்கி ஆகட்டும் பகவான். வாய மட்டும் செவ் பையா சூரியன் கட்டுனாங்களா அதை மட்டும் ஆண்டவரே வட்டவர் அந்த துரியன வட்டவன் சொல்பொருளா வட்டவை 7 லட்சத்தி வட்டத்திற்கு மீது கொண்டு வந்திருக்கிறாராம். அவரை கொண்டு தடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன அழைக்க ஆண்டவர் என்ன முரண்டு அந்த கடல் இருக்கக்கூடிய அந்த பாரின் பக்கத்திலே வானா முதுவை போல் இருக்கிறார்கள். அந்த முதுவின் மீதிலே அவன் கொண்டு வந்த பண்பொருளா தூத்து வேண்டும் சொல்லியிருக்கிறார். அதனால நீ வாழ என்னுடைய தந்தை இனமாறி வளமாறியாக உன் பாவி காத்தாகப்பட்டது சரமாரியாக வீழ்ச்சமாரி உங்களை வேண்டுகிறேன். அப்பா உனக்கு உதவி பண்ணணும். ஆமா, துரியோதனுடைய கர்வத்தை பகவான் அடக்கணும். அதற்காக நீ உதவி செய்யணும். ஆமாப்பா, பகவானுக்காக நீ உதவி செய்யற
நான் உனக்கு உதவி செய்யணும். ஆகட்டும்ப்பா. திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடல் ஓரம் ஆ. வட்டப்பாறை, அந்த வட்டப்பாறை எனது ஆமை முதுகு இருக்கிறது, ஆமா. வடிவத்தில் இருக்கிறது. ஆ. நீ அண்டத்திற்கு ஆகாயத்திற்கு உயரமாக ஆமா. உன் விசுரூபத்தை எடுத்திருக்கிறாய். ஆ. நான் இந்த வாயு என்று சொல்லக்கூடிய காற்றானது ஆ. பலஞ்சாரி எடுத்தாரி வீசி ஆ. தூத்தக்கூடிய பொற்பல் எல்லாம் கொண்டு போய் கடல்ல தள்ளி ஆகட்டும்ப்பா. அப்படியா? ஐயா, தூக்கினா, தூக்கினா. ஐயா, உங்க அப்போட ஆள் கத்த தாண்டிட்டா தம்பி ஆண்டவா, ஆண்டவா, நீ எந்த மாதிரி சொன்னையோ ஆக தன்மை போல தந்தையார மனதில் நினைத்து நான் சுயரூபம் எடுத்து ஆகாய மார்பமா சிரமம் பூமி கண்ணின் மேல பாதத்தை வைத்து தூக்கினேன் பாருங்கள். தூக்கிய பொறுப்பொருள் தண்ணீர் மன்னா பசும் பொன்பதுரி மிஞ்சி காற்றினில் ஒளி போக காற்றினில் கண்ணே. மாட்டிடும் தாமலந்தான் வகை சொல்லும் முக்கால் பட்டி செத்திடோ இல்லாவிட்டால் திரும்பி கால இருக்கடா 7 லட்சத்துக்கு பொன்பொருள் இருக்குது பார்த்தாயா? அந்த பொன்பொருளை கூட்டினேன். அதுல கால் பெட்டி தான் இந்த கோபால பெட்டி நின்றுருக்குது. முக்கால் பெட்டிக்கு நாவடி அப்படியா? அதே திருமணம் 7 லட்சம் ஒட்டகம் இல்லை, மறுபடியும் திருப்பி போடுமா? சென்று 7 லட்சம் ஒட்டகம் பொன்பொருளை கொண்டு வா. நீங்க சொல்லிய வண்ணம் நமது மனைவிமார்கள் மீது இருக்கக்கூடிய தாலி தவிர மற்ற தங்கத்தை அனைத்து வாங்கி வந்திருக்கிறோம். அப்படியா? அப்படியே ஆகட்டும் மகாராஜா. 100 பேர் கொண்டாடுகிறாங்களா? முன்னதான் ஏமாத்திட்டான், இப்பெல்லாம் ஏமாத்த முடியாது. நாம எப்படியா பட்டாலும் சாதாரணமான ஆளா என்ன? முன்னதான் 7 லட்சம் பொட்டி 8 முக்கா பெட்டி வந்துருக்குது. என்ன உனக்கு கால் பெட்டி தானே பாரு, வட்டிடுவா. அவன மாதிரி பிச்சுக்காரனா நானு, அவன மாதிரி பிச்சுக்காரனா நானு. திரும்ப 7 லட்சம் ஒட்டை பொன் பொருள் கொண்டாந்துக்கிறேன். இந்த மாதிரி இது எடுத்துக்கோ. இந்த 7 லட்சம் ஒட்டக்கிழமை திரும்ப கொண்டாந்தாலும் காத்துல பறக்குதே மாமா. அதெல்லாம் பதிரு பெரிய சொல்லிக்கிறாங்க. எது பதிரு? அப்போ இதுலயும் பதிலுக்குதான் நீ சம்பாதிக்கல, சம்பாதிச்சது இப்போ சம்பாதிச்சது இல்ல, நீ சம்பாதிச்சது இல்ல.
உன் தாத்தா இருக்கிறார் தாத்தா யாயாதி மகாமுனிவர் அவர் சம்பாதிச்சு சொத்து அதே பொண்ணு உங்க அப்பனு கண்ணு இல்லாம எடுத்து குடுத்துக்குவாங்க. யாரு இந்த கப்பம் கட்டுறவங்க போறா இவனுக்கு தான் கண்ணு தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொத்துல பூர்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்களா? ஒரு அசல் கேளு சொல்லு பசங்க திருவனுக்கு சரியா 60 புள்ளிங்க 100 மாடு வளர்க்கணும். ஆமா 600 ஆடு வளர்க்கணும். 10 பசங்களை வைக்கிறோம். ஆண்ட விச்சாதா பசங்க வச்சுருக்கிறதும் ஆடு வச்சுருக்கிறவனும் மாடு 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 வச்சுருக்கிறவனும் மாட்ட விச்சாதா மானத்தை விட்டு தான் பிழைக்கணும். 10 ரூபாய் ஆடு வச்சுருக்கிறோமா அடுத்த கோழியில போய் மேயும் போதும் முன்னாடி வாங்கன்னு கேட்டா அது மானம் எப்படிங்கிறோமா? காயம் ஒண்ணுதான் வரலடா இல்ல செருப்பு விட மாட்டி என்னடா சபையில வந்து செருப்பு பண்றீங்க? அப்படி இல்லைங்க ஜெகன் மாமா நான் சொல்றத கேளுங்க. ஆறு 100 மாடு 100 ஒரு 10 ஆடு. சரி ஆடு மாடு கீதா இது நமக்கு கீதா நம்ம வேலை என்ன குறும்பர் வேலை எடியர் வேலை தான். கீதா கீது கீதாரா ஆமா. உனக்கு எத்தனை புள்ள? சரி 60 புள்ள 60 புள்ள. ஆமா. மாடு எத்தனை? 100 ஆடு எத்தனை? 100 ஆசா 100 கோயில் கொல்லிட்டு என்ன பண்ணுவான்? பழிச்சுன்னு மேய்ஞ்சிரும். அவரை எதிர்த்து கேட்டா என்ன பண்ணுவான்? எதிர்த்து கேட்டா மேய்ஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கை கட்டிக்கணும். அவன் செருப்புல வச்சாலே வாங்கிக்கணும். மகாராஜா பத்தி என்ன கேவலப்படுத்துறாங்க. அதனால மாடு ஆடு சம்பாதிச்சிடும் புலவெட்டிய பத்திரம் மாட்டை வித்தா தான் பொழைக்க முடியும். ஆமா அப்போ நான் இப்ப வந்து மானத்தை வித்து பொழைக்கிறேன். ஏன்னா உன் பிள்ளை கல்யாணம் பண்றேன்ல அதனால மான மரியாதை போனா கூட பரவாயில்ல சொல்லிட்டான் பொண்ணு போயிடுச்சு. நான் அப்பவே வானாயா நமக்கு சரியான ஆளு பகவான் கண்ணன் சேரணுமா மானாவா சேரணுமே அப்படி மானத்தை விடணும். வேற எப்படியோ நடக்கிறது நடக்கட்டும். நமக்கு தேவை பையனு கல்யாணம் நடக்கணும். 8 லட்சம் பொருத்தியவன் லக்கட குமாரன் 8 தேர ஓட்டப்படிவன் லக்கட குமாரன் அப்பேரிக்க லட்சணம் பொருத்தியவனுக்கு இவங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு கேட்டு வந்து ஆனா நம்மள என்னமோ சொல்லிக்கிறாங்க தான் பொண்ணு கொடுக்கணும். நாம எந்த அண்ணன் தம்பி ஏமாத்துறது இல்லை. அப்படியே பண்ணுவேன் நானு அந்த மாதிரி வியாமானியா நானு சொத்து யாரும் அடிச்சுப்பான் 7-8 மாதிரி சத்தியமா மத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலாம். ஆசைப்பட்டதே மறுபடியும் தூத்துறேன் அதைப்பற்றி இருந்திருக்கிறது. இந்த ராசி சூத்தும் போது மின்தட்டு பின்தட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா ராசி சூத்துறா இந்த மின்தட்டு பின்தட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு முறை தூத்தி பார்த்து பொட்டி போட்டு பாக்குறேன். இது எப்படி பாத்துக்கலாமா? அது தூத்தாசி யாரு? அதான் வண்ண நீ பாண்டு நம்ம எடுத்த சபதம் நிறைவேறணும். நீ பாண்டூர் பக்கம் இருக்கிற பாண்டூர் கிடைச்ச நான் துரியோதன நீ எப்படியானா துரியோதன பொண்ணு கூட பக்கமா போய் சொல்றேன். அப்படி எடுத்து பேசா பங்காளி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு துரியோதனா மறுபடியும் தூத்துறேன். முக்கால் பட்டி நிறைந்திருக்கிறது. கால் பட்டிக்கு என்ன வழி? நாங்க சொல்லுண்ணா தெரியுமா பந்தல கட்டுறோம். பந்தல் கட்டிடுறீங்களா? அந்த கால கட்டுறீங்க. பந்தல் கட்டிடுறீங்களா? நான் பார் இவங்க சொல்றதை விட இவர் வாயால சொல்லிட்டு சரிங்க ஐயா. இந்த பாரு நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சரி எங்க போய் செய்யலாம் கல்யாணம்? ராமராஷ்டிர கலைஞர் மீது எழுது நேரா போய் இப்படி கை வச்சதே உண்டானா வளர்ந்து போயிடுது. ஆனா பந்த கால கட்டியா போயா பந்த கால கட்டிடுறியா? ஆமா கல்யாணம் எங்க செய்யலாம்? கைவிட முடியாது ஆட்டுக்காரங்க ஆட்டாட போவோங்க மாட்டுக்காரங்க மாடு மேய்க்க போவோங்க. அதெல்லாம் எங்களால முடியாது ஐயா. அதெல்லாம் எங்களால முடியாது. நீ கல்யாணம் எங்கனால வை ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா கல்யாணம் நடக்காது. கல்யாணம் பாடி வைக்கான உண்டு பாரு வாய்க்கால் என்னடா இது அவசாங்கனா அதனால உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம்.
மிதிலையில வச்சுலாம் கல்யாணத்தை பொது இடத்துல வச்சு. ரெண்டு பேருக்கு சமம். அப்படியா? இந்த பாரு, நம்ம பாதி இதுல இருந்து பாரு விஸ்வநாபுரம் நம்மளுது. சரி இதுல இருந்து தோரம் வரைக்கும் கண்ணந்து. மிதிலையில கல்யாணம் வச்சு. அப்படி ஆகட்டும் மாமா. சரி மெதலையில கல்யாணம் வைக்கிறீங்களா? செலவெல்லாம் யாருக்கு? செலவெல்லாம் நான் ஒரு பொது பேர் சொல்றேன். மெதலையில கல்யாணம் வச்சுக்காங்க. மெதலையில இருந்து வடபாத்திரம் வரைக்கும் உங்க செலவா பிக்சர் அப்படி இருக்கும். மெதலையில இருந்து அந்திராபுரம் வரைக்கும் உங்க செலவு. ஐயா சபா தம்பிலாம் இல்ல மனுஷன் எனக்கும் பேர் கீழே சித்ரா யோ மாமா இந்த தாமலத்தை நீயே மாத்து. சம்பந்தியா நான் தான் மாத்தணுமா? நான் மாத்தினா அன்னமோராசி ஓ பொண்ணுக்கு முறை இல்ல. அப்படியா நீ மாத்து. பெருமானத்தை நீ மாத்திருவியான்னு பார்த்த மாமா. யாரோ ஒரு மாத்தின பாத்துக்க. நல்ல முறை எப்படி மாத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லு. தெரியும் கண்ணா. அண்ணா பெண்ணு இது பெண்ணு. நீ தூத்தண்ட பொண்ணு பொண்ணும் உனது பெண்ணும் உனது. யோ 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 மாமா என்ன சொல்ற நீ? பொண்ணு உனது இந்த பொண்ணு உனதுன்னு சொல்றியோ? வாழ்க்கை சொன்னா அதனால நீயே மாத்துன்றது. அப்படியா? ஏ மாமா தெரிஞ்சுக்கணும். மாமா இந்த பொண்ணு அந்த பொண்ணு பொண்ணு எழுது. இதான் நியாயம். சரி நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறப்ப சொல்லுங்க. சொல்லு இல்லையா? சொல்லு. பெண்ணும் எனது பொண்ணும் எனது. அப்பா இருங்க, நீங்க சொன்னது நியாயம். இப்ப கொண்டு வந்துக்கிற மத்தியா பரியும் பாகாலு பொண்ணு பொருள் இதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு உன் மகன் சொல்லக்கூடிய பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு நீ கேட்ட. மகன் வந்து ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி இந்த பொன் பொருளும் எழுது அந்த பெண்ணும் எழுதுன்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன சாமி? இந்த பொன் பொருள் என்ன கொடுத்தா இல்லையா? அந்த பொண்ணும் எழுது கொடுக்கக்கூடிய பொண்ணும் எழுதுன்னு பேருக்கு தானே சொல்றாரு. பேருக்கு தானே அப்ப சரி கல்யாணம் நடந்தா சரி. ஒரு கால் இந்த கல்யாணம் நடக்கும். ஒரு காலு நடக்கும். ஒரு கால் நடக்காது. ஒரு கால் நடக்காது. ஐயோ மாமா என்ன சொல்ற? ஒரு கால் நடக்கும் ஒரு கால் நடக்காது. நடக்காது. ஏ மாமா பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு பாருங்க. கல்யாணத்து வரேன்னு வச்சுக்கா. இந்த கால் எடுத்துக்கிற. இந்த கால் நடக்கும். இந்த கால் நின்னுக்குது இல்லையா? அதான் ஒரு கால் நடக்கும். ஒரு கால் நடக்காது. சரி விடு இவ்வளவுதானே. சரி விடு விடு விடு. என் மகளை பெண்ணு நான் நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என் மகளை கூப்பிட்டு சில வார்த்தைகளை பேசணும். சரி அந்த புறத்தில் என் மனைவியாக லட்சுமி இருக்குது.
ஆத்தா வந்ததுக்கு யாருக்கு கேட்கறா இன்னும் புரிஞ்சுக்கலாம் நல்லா வந்துக்கிறோம் அப்படி கூட சொல்லுவாங்க சாமி அத்தா சொல்லு சாமி ஆத்தா யார் தெரியுமா யாரு நான் தான் ஊர் மாறிடுறா மாதிரி இல்ல இல்ல நான் தான்டா யார் தெரியுமா யாரு நான் தான்டா பீசல் மாதிரி ஓ அப்படி ஒரு மாறி கீழ ஏய் பத்தா சொல்லு சாமி ஆத்தால கூழ் ஊத்துனங்களா ஊத்துனங்களே எத்தனை பேர் ஊத்துனங்க ஏன்னா ஒரு ஆள ஊத்த மாட்டேன் ஊருக்காரங்க சேர்ந்து ஏய் பத்தா சொல்லுங்க கூழ் ஊத்து அப்பன் கேடா என்ன தப்பு சாமி பத்தா ஊருக்காரங்களா சேர்ந்து கூழ் ஊத்துனங்களே கூழ்ல உப்பு போட மறந்துட்டீங்கன்னா உப்பு போடணுமா உப்பு போடுறேன் கண்டிப்பா போடுங்க வரல பரம்பரையா உப்பு போடத்தான் ஊத்துறது. மாம்பழம் மாரியம்மன் வந்து உப்பு போடக்கூடாது அது மட்டும் இல்ல இன்னொரு தப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன் என்ன தப்பு சாமி வெங்காயம் போட மறந்துட்டீங்கன்னா வெங்காயம் போடணுமா கண்டிப்பா போடுறேன் சரி பத்தா ஆத்தாளுக்கு தேங்காய் உடைச்சிங்களா உடச்சிங்களே எத்தனை காய் உடைச்சிங்க ஊருக்காரு பூரா உடச்சிங்க எத்தனை காயெல்லாம் உடைச்சிங்க ஊருக்காரு ஒரு வீட்டுக்கு எத்தனை காய் உடைச்சிங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு காய் 100 வீட்டுக்கு காய் வச்சு இனிமேல ஒரு வீட்டுக்கு 2 காய் உடைக்க கூடாது எத்தனை காய் 10 காய் உடைக்கணும் 10 காய் எதுக்கு ஏன்னு கேக்குறா அப்பதான் ஆத்தா செக்காடி தலைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் ஓ செக்காடி ஆமா சரி சாமி நீங்க மட்டும் வச்சிருக்கீங்களே ஆத்தால வைக்கிறீங்களா அந்த மாதிரி 10 காய் உடைக்கணும் சரி ஆத்தால குஞ்சு அறுத்தீங்களா அர்த்தங்களே எத்தனை குஞ்சு அறுத்தீங்க கும்பிடிக்காரங்க அர்த்தங்க கும்பிடிக்கார அர்த்தங்க சாமி எத்தனை குஞ்சு அறுத்தீங்க ஒரு வீட்டுக்காரு ஒரு வீட்டுக்காரங்க நான் 1-2 கும்பிடிக்கிறவங்க அர்த்தங்க டேய் பக்தா சொல்லு சாமி இனிமேல் ஆத்தாளுக்கு ஒரே கோழி கூட அறுக்கக்கூடாது எல்லா கோழி விட்டு வைங்க பூரா கோழி ஒரே ஒரு கோழி கூட அறுக்கக்கூடாது கும்பிடிக்கார பூரா அப்படி விட்டு எல்லாம் உயிரோடே விட்டு வைக்கணும் எதுக்கு அப்பதான் ஆத்தா கோழி பண்ண வச்சு பொழிச்சுக்குவா சரி சாமி அடுத்த வருஷம் வைக்கிறேன் பக்தா ஆத்தாளுக்கு எலுமிச்சுக்கு அறுத்துங்களா அர்த்தங்களே எத்தனை காய் அறுத்துங்க கும்பிடிக்காரு ஏதோ 1-2 அர்த்தாங்க மாலை போட்டுச்சு போட்டுச்சு எத்தனை காய் அறுத்து ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 5 காய் எடுத்துக்குது பக்தா இனிமேல் ஒரு 5 காய் அறுக்கூடாது ஒரு 1000 காய் அறுங்க 1000 ஆமா எதுக்கு அப்பதான் ஆத்தா கூழுக்கு ஊறுகாய் வச்சுக்க முடியும் கூழுக்கு ஆமாடா இருக்குங்க சாமி பக்தா சொல்லு சாமி டேய் இப்படி எல்லாம் இருந்தாலும் எனக்கு மேல உனக்கு சந்தேகமா இருக்குது சந்தேகமா இருந்தா வைடா குறி வைக்கிறீங்க சாமி சாமின்னு சொல்றேன் கவலைக்கு சாமி மழை மழை ஜாட்டு வை பக்தா மழை வரணும்னா மழை எப்போ வரும் சாமி 7-3 நாள் 21 நாள் மழை வருதா சாமி நேத்து என்ன சொன்ன திங்கக்கிழமை என்ன செவ்வாய்க்கிழமை என்ன புதன்கிழமை என்ன விசாலக்கிழமை என்ன வெள்ளிக்கிழமை என்ன சனிக்கிழமை என்ன ஞாயிற்றுக்கிழமை என்ன என்னைக்கே ஒரு நாள் வருது என்னைக்குதான் வருது சாமி எப்பதான் வர சொல்லு சாமி மழை வரும் எப்போ வரும்னு கேக்குறா என்னைக்கு மேகம் வருதோ அன்னைக்கு தானே மழை வரும் என்னைக்கு மேகம் இருந்தா அன்னைக்கு மழை வரும் ஆமா 24 நாள் ஆட்டலாம் பாய் சொல்லு சாமி பத்தா என் மேல ஒரு சந்தேகம் வந்தா சந்தேகமா இருக்குது நீ வைடா குறி அது சாமினடா பேய் ஊருடா போட்டும் வைடா குறி பத்தா 3